எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. என்ன விஷயம்? மிஸ்டர் பேபி, நாளைக்கு உங்களை மீட் பண்ண முடியுமா? இல்ல, நிதின் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேசினதும் இல்ல, எழுதினதும் இல்ல. அவனுக்கு தெரியாம அவனுடைய ரூம், புக்ஸ் எல்லாத்துலயும் செக் பண்ணேன். எதுவுமே இல்லை. பாவம், கண்டிப்பா தமிழ் படிக்கணும் எழுதணும் நான் தான் அவனை கம்பல் பண்ணேன். அது இப்போ இப்படி ஆயிடுச்சு. நிதின்க்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? பெங்களூர் இல்லை எங்கேயாவது? இந்த மாதிரி பழைய கதையெல்லாம் சொல்ற அளவுக்கு சொந்த பந்தம்னு அவனுக்கு யாருமே இல்லை. சரியா தாலாட்டு கூட பாட தெரியாத ஒரே ஒரு அம்மா மட்டும்தான். என்ன ஆனாலும் இப்போதைக்கு அவங்ககிட்ட எதுவும் சொல்லாதீங்க. நிதின் இப்போ பிக்சர்லேயே இல்லை. தற்சமயத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஷாலினி சொன்னா. தேங்க்ஸ். வக்கீல் வேலையை விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சில்லற பொய்களை கொஞ்ச நாளாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நிஜமாவே என்ன மேட்டர்னு நிதின் கூட பேசுகிற சில செஷன்ஸில் ஷாலினி கண்டுபிடிப்பா. இந்த விஷயத்தில் அவங்க பெரிய எக்ஸ்பர்ட். மிஸ்டர் பேப், ஜான், நீங்களும் அப்படித்தானே எனக்கு தோணுது. நித்தினோட அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் ஆயிட்டீங்க. அவன் உங்களை பேபுன்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். அது கரீனா கபூரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கரண் ஜோஹர் கூப்பிடுற பேரான். இந்த குட்டி பையனை நான் என்னன்னு சொல்றேன்? நிறுத்துங்க. என்னால் அதை மட்டும் தான் கத்த முடியும். இப்பெல்லாம் கார்மேகம் கொஞ்சமும் இல்லை. பொன் வெயிலும் சாரல் மழையும் தான். நரிக்கு கல்யாணம்னு சொல்லுவாங்கல்ல. நீயும் நரி தானே, அப்புறம் கல்யாணம் நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இது அந்த பையனோட ஏற்பட்ட நெருக்கம் தான். நாளைக்கு நான் என் வீடு வரைக்கும் போகலான்னு இருக்கேன். அம்மா வந்திருக்காங்க. ஏர்போர்ட்ல நான் போய் அவங்கள ரிசீவ் பண்ணலன்னு கேஸ் போட்டிருக்காங்க. வீட்டில் போய் ஆஜராகலன்னா பிரச்சனை பெருசாயிடும். பேபு, நானும் கூட வரட்டா? நித்தின், அதனால என்ன, நாளைக்கு ஹாலிடே தானே, போயிட்டு சாயங்காலம் வந்துடலாம். சரி. எஸ். அப்புறம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும். பேபியும் சின்ன வயசுல கண்டபடி முட்டாய் தின்னுக்கிட்டே இருப்பான். கடைசியில பல்லு மொத்தமும் சொத்தையாயிடுச்சு. அப்புறம் நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜானும் நித்தினும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் எதையும் வெட்டு 1 துண்டு 2ன்னு உடனே கேட்டுருவேன். நீ தப்பா நினச்சிக்காத. நான் அமெரிக்காவில் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தா ஏதாவது விசேஷங்கள் கேட்பேன். என் பொண்ணு பேத்தியெல்லாம் என்னை முறைச்சி பார்ப்பாங்க. லா காலேஜில் படிக்கும்போது பேபி ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணான். அவன் நிறைய தடவை இங்கே வந்து போயிருக்கா. அப்போ பேபியோட அப்பாவும் உயிரோட தான் இருந்தார். அவளும் நல்ல பொண்ணு தான். எங்கள் எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஆளுக்கு ஒரு பக்கமாக 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் தனி மரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இந்தா. பேபு, என்னப்பா? உன்னோட இடிமனெல்லாம் நின்றுச்சா? குறைஞ்சிருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுப்பா. எனக்கு இன்னும் சில கதை தெரியும்.
குட் மார்னிங் சார். அப்போ உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது? ம். பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் இந்த ஆஸ்பெக்டை நோட் பண்ணுவாங்க. வாட்டர் பாடிஸ் அண்ட் கிரைம்ஸ், நீர்நிலைகளுக்கும் குற்ற செயல்களுக்குமான கனெக்ஷன். அதான் நான் ரிசர்ச் பண்ண நினைக்கிற டாபிக். ஆனால் இந்த ஸ்கெலிட்டன் கிடைச்சது பயங்கர கோஇன்சிடென்ஸ் தான். ஸ்ட்ரேஞ்ச். வெரி ஸ்ட்ரேஞ்ச். இது டெல்லி லேப்ல இருந்து வந்திருக்க ரிப்போர்ட். ஸ்கெலட்டனோட பேரு மோகன். அந்த ஊர்க்காரன் தான். 28 வருஷங்களுக்கு முன்னாடி மிஸ்ஸிங். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படியே கொஞ்சம் சோசியல் ஒர்க்கும் பண்ணுவான். சம் லோக்கல் ஆக்டிவிசம், அப்படி என்னென்னவோ பண்ணியிருக்கான். சார் இங்க பார்க் பண்ணக்கூடாது சார். ஓகே, சாரி. எங்க ஆரம்பிக்கிறது இல்லை எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. நேற்று ஷாலினி ரொம்ப நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தா. ஆனா அந்த புது கதையை பத்தி அவன் அவகிட்ட எதுவுமே சொல்லல. நிதின் உங்களை ரொம்ப நம்புறதுனால தான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கான்னு ஷாலினி சொன்னா. நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, அவன்கிட்ட இப்போ நான் அந்த கதையை பற்றி எதுவும் கேட்க போகிறதில்ல. கொஞ்ச நாளாக எனக்கு யூரோப்லேருந்து ஆஃபர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸ்வீடன் ரொம்ப நல்ல பிளேஸ். நிதினுக்கும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் பெட்டராக இருக்கும்னு தோணுது. $1200? நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, ஆள் யாருங்கிற அடையாளம் தெரிஞ்சதுனால புது இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாடா டேய் வா சார். காசு அப்புறம் காசு இல்லாம வந்து உட்கார்ந்து தின்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வருது? ஸோ நம்ம ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டேய் சார், என் ஒய்ஃப் ஃபோன் பண்றா. எடுக்கலைன்னா சந்தேகப்படுவா. ஆ, காலையில இருந்தே ஒரு லேடி உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏதாவது கேஸ் விஷயமா பார்க்க வந்திருக்காங்களா என்ன? அந்த மாதிரி இருந்தால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பு. இல்ல ஏதோ பர்சனல் விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. கருவக்காடுல இருந்து வந்திருக்கிறதா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. ம். என் பேர் பானு. கருவக்காடுல இருந்து வரேன். ம். நேத்து சாயந்தரம் தான் மோகனோட இறுதி சடங்கு நடந்துச்சு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். அவர் காணாம போய் 7 வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. மோகனுக்கு எதிரிங்க யாராவது? எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தைரியமானவர், லட்சியவாதி, பிடிவாதக்காரர். ஏதோ ஒரு மீட்டிங்ல ஜாதி பேரை சொல்லி அவர் அவமானப்படுத்தியதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை கிடைச்சும் கூட விவசாயம் பண்ணி பொழைச்சிட்டு இருந்தாரு. அவர் காணாம போன அன்னைக்கு ஊர் முழுக்க பிரச்சனையா இருந்தது. மழை தொடர்ந்து பெஞ்சதுனால ஏரி உடைஞ்சு ஊர் முழுக்க தண்ணி வந்துருச்சு. அந்த நேரத்துல அவரு எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியல. அவர் எங்கேயும் போகல. அவர் அங்கதான் இருந்தாருன்னு யாருக்குமே தெரியல. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், அதுக்கு உண்மையை சொல்லுங்க. அந்த கொளுத்துக்கடையில் அவர் எலும்பு கூட இருக்குன்னு உங்களுக்கு சொன்னது அவரோட ஆவி தானே? என்கிட்ட மட்டும் சொன்னா போதும். பெஸ்ட்டு. அப்போ பேய் பிசாசு இல்லைங்கிற குறையும் நிவர்த்தி ஆயிடுச்சு. இங்கே பாரு, சும்மா எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கான். டேய், ஒரு வகையில் அவங்க கேட்டது உண்மைதானே? இந்த கதையை நிதின் கிட்ட யார் சொல்லியிருப்பாங்க? ஒன்று கொன்னவன் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா செத்து போனவன் சொல்லியிருக்கணும். கொஞ்ச நேரம் நிறுத்துப்பா. சும்மா எதாவது சொல்லி மனுஷனை பைத்தியக்காரனாக்குறது. எங்க போற? ஒரு பெக்கடிக்க போகிறேன், இல்லைன்னா சரிப்பட்டு வராது. கண்டிப்பா அந்த கதையெல்லாம் நிதின் கிட்ட யாரோ சொல்லிருக்கணும். ஆனா அது யாரு நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? ஒருவேளை பயத்தால சொல்லலையா, இல்ல வேற ஏதாவது காரணம்? அந்த இன்னொரு கதை என்னன்னு அவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? என்னால முடியாது. இப்ப இருக்கிற டென்ஷனையே என்னால தாங்க முடியல. இல்ல, நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். இந்தப்பா மேஜிஸ்ட்ரேட்டு, 2 பெக்கு அடிச்சுட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். இரு, சாப்பிட்டு போ. பரவாயில்ல.